சொல்லிட்டேன். அப்புறம் கேட்டல் மரபார் அருடையார் அளித்தருளும் செவ்விய பேரருள் விளம்பும் திறமன் என்று வரை செய்ய பாருங்களேன். கவனிங்க, பெண்கள் முக்கியமாக கவனிங்க. கடவுள் நெறியா கற்பு நெறியா கேட்கும். கைவரு கற்புடை நெறியா? இது நல்ல உதாரணம் சொல்கிறேன். மகேர்கசேன் பேரை திருப்பி அந்த அம்மாவுக்கு விபூதி ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? மகேர்கசேன். மாணியார்னு பேர். அவர் பேர் மாணியார். மாணினா பெருமை உடையவங்கன்னு பேர். புருஷா இருக்கார்ல, அவர் கூன்பாண்டியன். அவரை கூன்பாண்டியங்கிற பேரில் ஆசிரியர் சொல்லவே இல்லை, கடைசி சொல்லலை. தென்னவன் பார், கைதவன் பார், பஞ்சவன் பார், பழுதியும் பார், மாறன் பார், பல பேர் சொல்லுவார். நான் கூன்பாண்டியன்னு சொல்லப்படாது. ஏன்னா மனைவியார் மேலே வச்ச மரியாதையினால கணவரை இடித்து பேச அவர் மன இடம் கொடுக்காது ஆசிரியர். கவனிங்களேன், இந்த கணவர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு கோளாறு, சித்த கோளாறு. என்னன்னா விபூதியை பார்க்க மாட்டார். பார்த்தா கேட்டுப்புட்டு கட்டுப்புட்டுன்னு சொல்லுவார். தீட்டும்பார். விபூதியை பார்த்தாலே தீட்டும்பார். கவனிங்களேன், இந்த அம்மா என்ன பண்ணுவோம், விபூதி பிடிக்கும். யாருக்கு? மகேர்கசேன். நெத்தியில் விட்டோன்னு வச்சுங்களேன், கணவன் பார்த்தா தீட்டுருவான். கணவன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசி நம்ம இப்போ எதிராக நடத்த மாதிரி ஆகும். என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா? மார்பில் பூசிக்கிறாங்க. பிறர் பார்க்காத மார்பில் திருநீரை பூசிக்கிட்டு தன் சைவ நெறி ஒழுக்கத்தை விடாமல் வாழறாங்க. இது எப்படியோ சம்பந்திருக்கு தெரியுத. அவர் பாடுறாரு, மார்பினில் சந்தன நீரும் நீரும் தரித்து அவர் பாடுறாரு. இந்த அம்மாவுடைய பெருமை உள்ளபடி அறிந்தவர் அவர் தான். அதனால தான் சொல்லுவார், அப்புறம் சொல்லுவார், நீங்கள் போகாதீங்க, சமணனுடைய கொட்டம் அதிகமாக இருக்குன்னு. என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒருத்தரை பார்க்கறதுக்கு போகணுன்னா அவங்க எப்படி தெரியுமா இருக்கணும்ப்பா? எல்லையில்லா நீர் போற்றும் தன்மையாக இருக்கும்.